எஸ், நம்ம டீசலில் போட்டுட்டு காரை திருக்கிட்டு எங்கே போகிறோன்னா சொல்கிறோம் பாருங்க. நேர்களே, நம்ம இந்த டியூஸ்டே எங்க போறோம்னா திருவனந்தபுரத்துக்கு போறோம். கார்ல போறோம் பாத்துருங்க. எதுக்கு திருவனந்தபுரத்துக்கு போறோம்னா இப்ப சொல்ல மாட்டேன், அங்க போயிட்டு தான் எதுக்கு போறேன்னு சொல்லுவேன். ஒரு டிஸ்ட் இருக்கு, வெயிட் அண்ட் வாட்ச். அப்படி சாங்க போட்டுட்டு வைபிள் திருவனந்தபுரம் கிளம்பிட்டோம். அது என்னன்னு நம்ம லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அந்த லாஸ்ட்ல அந்த ட்விஸ்ட்டை சொல்றோம். கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கலேக்கோல ரீச் பண்ணிட்டோம். எதுக்குன்னா கொஞ்ச நேரமா தண்ணி தவிப்பி டீ அது சொல்லிட்டு கத்திட்டு இருந்தானே. சரி பேக்க கேட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் மனசாட்சி படி நடக்கும்னு சொல்லிட்டு டீ கடை நிறுத்தியாச்சு. இங்க வந்துட்டோம்னா டீ கடைக்கு வந்திருக்கோம். வாங்க நடுவுல ஒரு டீ போடுவோம். எஸ், நம்ம கலையக்கடையில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு பசங்க ரொம்ப நேரம் பசியில் இருந்தாங்க, அதை டீ அடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ கடையில் என்னோட ஐட்டம் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் நல்லா பேசி பாதாம் பாலுக்கும் டீக்கும் வித்தியாசம் தெரியாமலாம் நம்ம கூட மக்கள் இருக்கு. அதை நினைக்க ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படி அங்கேருந்து நல்லா டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப முன்னாடி ஒரு சின்ன வைப் பண்ணாலும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் வந்தனால காரணத்தால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எஸ், நம்ம திருவனந்தபுரம் போகிறவரில் பைக்கெல்லாம் வயிறு பசி சொல்கிறாங்க. சரி டீ கடையை கூட்டு போய் அதுக்கு டீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா டீ குடிச்சிட்டு லாஸ்ட்டில் மொய் வைக்கிற இடத்துல வந்து 400 ரூபா மொய். ஜஸ்ட் டீ குடிச்சதுக்கு. டீ மட்டும் இல்லை, சைடிஸ் அந்த ஐட்டம் குடிச்சதுக்கு. டீ மட்டும் பசங்க வந்து டீ குடிக்க வந்தால் வந்து டீ மட்டும் குடிக்க மாட்டாங்க. ஐட்டத்தில் வச்சு நம்ம தலையிலே நெத்திலே ஒரு பெரிய பொட்டை வச்சு விட்டானோ. அப்படி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்புறோம். எஸ், அப்படி ஒரு வைபை போட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம். ஸோ டிஸ்ட் என்னன்னு நீங்கள் பார்ட் 2ல பாருங்கள். ஓகே.